ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வம், அவளை கூட்டிட்டு போடா. இவளை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். சம்மந்தியம்மா, தேவையில்லாம என் பொண்ணு மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஏன் அமைதியா இருக்கீங்க? வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருக்கீங்கன்னு தானே எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சோம். ஐயோ, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சம்மந்தியம்மா. இவ பேச்செல்லாம் இங்க யாரு மதிக்க போறாங்க? மகா, இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? மகா, நீ அமைதியா இரு. நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? இதுக்கு மேல நான் அமைதியா இருந்தா கதிரோட வாழ்க்கை தாங்க வீணா போகும். நான் எதை சொன்னாலும் ஆதாரம் இருக்கான்னு கேப்பீங்கல்ல. இப்ப நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். இவன் நம்ம ஆபீஸ்க்கு வந்து என் கண்ணு முன்னாடியே சிகரெட் பாக்கெட்டை எடுத்து முன்னாடி வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? நான் அப்படிதான், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோன்னு சவால் விட்டுட்டு போறா. நான் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஏ மகா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. உனக்கு என்னதான் வேணும்னு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அன்னி வீடியோ இருந்துச்சு, விஜி தான் வீடியோ எடுத்தா. நீங்க வேணா விஜய் கிட்ட கூட கேளுங்களேன். என்னம்மா சொல்ற? வீடியோ இருந்துச்சா? இப்ப இல்லையா? எப்படிமா காணாம போகும்? தெரியல மாமா, ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புங்க மாமா. மூத்த மருமகளா நீ எங்க கூட வரலனாலும் பரவாயில்லன்னு நான் இங்க வந்தேன். இப்படி குடும்ப மானத்தை வாங்கத்தான் திட்டம் போட்டு வந்தியா? அதானே, அதுவும் யார் மேல? நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போற பொண்ணு மேலேயே இப்படி கூசாம பழி போடுறிய மகா. ஆதாரம் காட்டாள ஆதாரம். இதுல தலையிட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எத்தையுமே கேட்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மகா. ஐயோ, இதுல தாங்க இருந்துச்சு. விஜய் தாங்க வீடியோ எடுத்தா. இப்ப என்ன காட்டுது? எப்படிங்க அழிஞ்சிருக்கோம்? இவ என்னைக்கு நம்ம பேச்ச கேட்டிருக்கா? செல்வம், உன் கோவத்தெல்லாம் அவ கடுகளவு கூட மதிக்க மாட்டா. கோவத்துல நீ கையகியே நீட்டிடாத என்ன? அப்புறம் அதுக்கும் நாங்க தான் பழி ஏத்துக்கணும். மகா, எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரியலங்க. மகா, சரி, விஜய்க்கு ஒரு கால் பண்ணுங்களேன். சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு அறிவில்ல? தலையிட வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவன் பைத்தியமா நானு? பேசாத மகா, பேசாத. நான் என்ன செய்வேன்னு தெரியாது. நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. செல்வம் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னப்பா அது? நல்ல காரியத்துக்காக வந்துட்டு நம்ம வீட்டுல வச்சு இப்படிலாம் பண்ணலாமா? தப்புதான் சம்மந்தி. இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்றீங்களாம்மா? இவ பேசின பேச்சு மறக்கிற மாதிரியா இருந்துச்சு. மேக்னா ஒரு பொண்ணுங்கிறத யோசிக்காம பேசிட்டாலே. பாக்கியம், நீ அமைதியா இரு. நீ இன்னும் பிரச்சனை பெருசாக்காத. அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க வாங்கப்பா, வாங்க.